சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய உயிரான உறவிடத்திலிருந்து உனக்கான அழைப்பு இன்று இரவுக்குள் வரத்தான் போகிறது. நீயாக நினைக்கலாம், அப்பா இது எப்படி சாத்தியமாகும்? எனக்கே என்னுடைய உறவிடமிருந்து அழைப்பு வரும் என்ற நம்பிக்கை இல்லையே. என்னுடைய உறவுக்கும் எனக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறதே. நானே இந்த வாழ்க்கையை வெறுத்து மனம் விரும்பி நின்று கொண்டிருக்கின்றேன். நீங்கள் சொல்வது போல் மட்டும் நடந்துவிட்டால் என்னை விட அதிகமான சந்தோஷம் இங்கு வேறு யாருக்கும் கிடைத்து விடாது. இப்படியாக நீ நினைக்கிறாய் அல்லவா? உன் மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் உன் அப்பாவிற்கு தெரியாமல் இல்லை. இன்று நான் உனக்கு தர இருக்கின்ற இந்த வாக்கில் உன்னுடைய வாழ்க்கையானது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பத்தான் போகிறது. இது எப்படி நடக்கும் என்று நீ யோசிப்பதற்கு முன்னால் அப்பா அதனை உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். உன்னுடைய உயிரான உறவை எப்பொழுதும் நீ அதிகமாக நினைத்து வேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதனை அத்தனை அன்போடு பழகி இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு சிறு பிரச்சனைகள் காரணமாக அந்த உறவினை பிரிய வேண்டிய சூழ்நிலைகளும் வந்துவிட்டது என்று எண்ணி நீ மிகுந்த துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு இந்த வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களிலிருந்தும் நல்ல விடிவு காலம் பிறந்து விடாதா என்று நீ திணறிக் கொண்டிருக்கிறாய். இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரான உறவிடமிருந்து நமக்கான நல்ல செய்தியை கிடைத்துவிட்டால் போதும் என்று என் குழந்தை நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய இந்த மனநிலையை உணர்ந்துத்தான் உன் அப்பா உனக்கு இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உயிரான உறவு என்றால் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எத்தனை கஷ்டங்களிலும் அவர்களை விட்டு நாம் விலகிவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக சந்தோஷத்தை அவர்களோடு பங்கிட்டு கொள்ளாவிட்டாலும் கஷ்டங்களை அவர்களோடு பங்கிட்டு கொள்ள வேண்டும். இப்படி நினைக்கின்ற இந்த வாழ்க்கை தான் உனக்கு உயிரான உறவினுடைய வாழ்க்கை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏதோ சில காரியங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உனக்கு நடக்காமல் போய் விடுகிறது அல்லவா? எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் பற்றி நீ நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு வருகிறாய். நீ உன் எதிர்காலத்தை எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொண்டு சிந்திப்பாயானால் நிச்சயமாக இதுவெல்லாம் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சூழ்நிலைகள் கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் நாம் வாழ்க்கையில் ஆறுதலுக்கு என்று ஏதாவது ஒரு உறவை நம்மோடு இருக்க வேண்டும் என்று தான் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனாலும் அப்படிப்பட்ட உறவு உனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா? அதுவும் நீ விரும்பக்கூடிய அளவில் அவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா? உன் மீது அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு உறவு மட்டும் இருந்துவிட்டால் போதுமே. இந்த வாழ்க்கையை என்னை விட யாராலும் மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ்ந்துவிட முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். நீயாக நேசித்த ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்லும்போது இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று தான் உனக்கு நினைக்க தோன்றுகிறது. இதற்கு மேல் வாழ வேண்டுமா என்று தான் உடத்தில் அதிகமான எதிர்மறையான எண்ணங்களும் வந்துவிடுகிறது. இதற்கு ஒரு முடிவு கிடைத்தால்தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று என்னிடத்திலே வந்து நீ கேட்டுக்கொண்டாய். சாயப்பா, உடனடியாக உன் பிரச்சனையை தீர்த்துவிட வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன். ஆனாலும் அதுவெல்லாம் தீராததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற உறவுகள் உண்மையான அன்பினை எப்பொழுதும் புரிந்து கொள்வார்கள் தெரியுமா? அந்த உறவு தன்னை விட்டு பிரியும்போதுதான் அந்த உறவினுடைய ஆழம் என்ன, அந்த அன்பு என்ன, அதன் வலி என்ன என்பதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த உறவுக்கும் நமக்கும் இடையில் இருப்ப பெரிய பந்தம் என்பதும் அதனை அந்த பிரிவு உணர்த்தி காட்டும். இதுதான் உண்மையும் கூட. அதற்காகத்தான் இந்த பிரிவு உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரிவுகள் வாழ்க்கையில் வந்துவிட்டதே என்று எண்ணி நீ வேதனைப்படுவதை விட்டுவிட்டு இந்த பிரிவுகள் வந்ததனால்தான் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அன்பும் முழுமையாக புரிய ஆரம்பித்திருக்கிறது என்பதனை உணர்ந்து கொள். அது மட்டுமல்ல, அவர் மேல் நீ காட்டும் கோபமும் ஒரு வகையான அன்புதான் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நீ எப்படி இந்த மனநிலையில் இருக்கின்றாயோ, எப்படி அவர்களை மனதார நினைக்கின்றாயோ, அதைப் போலவே அவர்களும் உன்னை நேசித்து கொண்டு தான் நினைக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் உன்னிடத்தில் கோபம் கொண்டாலும் அவர்கள் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் ஓரளவு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் இருவரும் சேர்ந்து சமாளித்திருக்கின்றீர்கள். எத்தனையோ விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் சேர்த்து பார்த்திருக்கிறீர்கள். பலரின் சூழ்ச்சிகளை எல்லாம் சேர்ந்து வென்றும் காட்டியிருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும்பொழுது ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் தான் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி
உங்களுடைய பிரிவினையும் ஏற்படுத்திவிட்டது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் அல்லவா? உங்கள் இருவரின் மனதும் காயப்பட்டிருக்கிறது என்பதனையெல்லாம் உன் அப்பா மறுக்கவில்லை. உங்களுடைய காயம் பெரிதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்கான மருந்தினை நீங்கள் இருவரும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு யாரிடத்திலும் அதை நாம் முழுமையாக எதிர்பார்த்து விடக்கூடாது. ஏனென்றால் இருவருக்கும் உங்களை பற்றிய நல்ல நினைவுகள் எப்பொழுதும் மனதிற்குள் அதிகமாக இருக்கின்றதல்லவா? உண்மையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாம் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சேர்ந்திருந்தால் மட்டுமே நாம் பலமாக இருக்க முடியும். பிரிந்திருந்தால் அதுதான் நம்முடைய பலவீனம் என்பதையெல்லாம் நீ மறந்து விட்டாயா குழந்தையே? இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வேதனைகளையும் கொடுத்து இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், எப்பாடுபட்டாவது இந்த வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது மட்டும்தான். ஒரு உறவின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பானது ஒரு நாளும் உனக்கு குறைந்து விடக்கூடாது. ஒருவேளை அது குறைகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே தடைப்பட்டு நிற்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய உயிரான உறவுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற இந்த வாழ்க்கை பிரச்சனை என்பது தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான். இது ஒன்றும் தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. சில நேரங்களில் அன்பு அதிகரிக்கும் பொழுது வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உருவாகும் அல்லவா? சில நல்ல நினைவுகளை எல்லாம் நினைத்து பார்த்தால் அந்த நேரம் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பது உனக்கே புரிய வரும். இது போன்றவையெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உன்னால் உன் துணை கஷ்டப்படக்கூடாது என்றும் அவரால் நீ கஷ்டப்படக்கூடாது என்றும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி பழக வேண்டும். உங்கள் இருவருக்கும் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் யாரோ ஒருவர் முடிவு செய்துவிடக்கூடாது. அதுவும் இந்த அப்பா குழந்தையாக இருக்கக்கூடிய நீங்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் அல்லவா? நீ எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக நினைக்கின்றாயோ அந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்துவிடும். எந்த ஒரு விஷயத்தை நாம் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அந்த விஷயம் நம்மால் மனதில் அதிகமாக பதிந்து அதையே நாம் சிந்தித்து கொண்டு அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது அது நம் வாழ்க்கையில் அப்படியே நடந்துவிடும் என்பதனையும் மறந்து விடாதே. உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உன் உயிரான உறவின் மீது அதிகமாக இருக்கும்பொழுது உனக்கான சந்தோஷம், உனக்கான வாழ்க்கை, அதுவும் நீ எண்ணியது போன்ற அந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நடந்து முடியும். நீ உன் உயிரான உறவு மீது வைத்த அன்பு என்பது அத்தனை சாதாரணமான அன்பு கிடையாது. உன் மீது இருக்கின்ற அந்த நல்ல எண்ணத்தினால் நிச்சயமாக அவர்கள் உன்னை தேடி வந்து விடத்தான் போகிறார்கள். என் குழந்தையே, ஆரம்பத்தில் மனதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தவுடன் கோபம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். பிரச்சனைகளும் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். இனிமேல் இந்த வாழ்க்கையை தொடரக்கூடாது என்ற என் குழந்தை, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நாம் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, ஆசையெல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பாவினுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது நான் உன்னுடைய வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பாவினுடைய பொறுப்பாகும். எனவே அப்பாவிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது. நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பா கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களாக கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். நல்ல உண்மையான உறவுகள் இடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகிறேன். இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையும். உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது. உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலையும் இந்த அப்பா நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகிறேன். இதற்கு முன்பு எதற்கவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, அதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தை நிச்சயமாக உன் சாயப்பா நான் நிச்சயமாக உனக்கு தருவேன் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.